ஹலோ, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து சாப்டர் நம்பர் 18 of CA Final Auditing, Sustainable Development Goals, Environment, Social and Governance Assurance. So I'd like to give you a very simple background check on this chapter so that உள்ள நம்ம வந்து எல்லாத்தையும் படிக்கும் போது நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் வந்து it will be very easier. So first I'd like to tell you one thing. Sustainability. What is sustainable? Sustainable அப்படின்னா கரண்ட்டில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி காலி பண்ணிட்டா ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கும், எதுவுமே வந்து பாசிட்டிவாக இருக்காது. அப்போ சஸ்டெயினபிள் அப்படிங்கிறது வந்து ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய பீப்புள் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காகவும் அவங்களோட லக்ஸுரிக்காகவும் ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸினுடைய அந்த ஒரு உரிமையை பறித்து எடுக்கக்கூடாது. ஸோ அதுதான் வந்து சஸ்டெயினபிளாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுனுடைய மீனிங் என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம். ஒன்று, ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்காக நம்ம வந்து வி ஹாவ் டு ப்ரிசர்வ் த நேச்சர். ரெண்டாவது, நேச்சர் ஒரு எர்த் இந்த ரிலேட்டடான விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து அதை ரொம்ப ஓவர் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் அந்த பேலன்ஸை கொண்டு வந்து அதை கொஞ்சம் லெவரேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் சஸ்டெயினபிள் அப்படிங்கிறது ஆன் ஒன் சைட் யூ ஹாவ் டு ப்ரிசர்வ் மதர் நேச்சர். ஆன் த செகண்டரி சைட் சஸ்டெயினபிள் அப்படிங்கிறது வந்து எந்த ஆங்கிளில் பார்ப்பாங்கன்னா ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ் அவங்க என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயங்களையும் நம்மளே வந்து யூஸ் பண்ணி அந்த ரிசோர்ஸை ஃபுல்லாக ஓவர் யூட்டிலைஸ் பண்ணி வீணாக்கிடக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ சஸ்டெயினபிள் இஸ் லைக் யூ ஹவ் டு அவாய்ட் தட் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதை நீங்கள் எப்படியாவது அவாய்ட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து சஸ்டெயினபிள் அப்படிங்கிறது. ஸோ இதை வச்சு தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு கொண்டு வராங்க. அதாவது நம்ம வாழ்க்கையில் டெவலப் ஆகிட்டே இருக்கோம், நம்ம பிஸ்னஸில் டெவலப் ஆகிறோம், நம்ம வந்து ஆஸ் அ குளோபாகவே ஆஸ் அ கண்ட்ரியாவோ இல்லை வந்து ஆஸ் அ குளோபல் என்வாயன்மெண்ட்டாகவே நம்ம வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். பட் அந்த க்ரோத் அப்படிங்கிறது எந்த காஸ்ட்டில் வருதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸோ when we grow we have to grow sustainably, meaning thereby we should not overuse or over exploit the resources for the purpose of our growth. அப்போ நம்ம வந்து ரொம்ப சஸ்டெயினபிளாக நம்ம வந்து டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் தான் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள், சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சஸ்டெயினபிளாக டெவலப் ஆகணும் அப்படின்னா நம்ம எந்தெந்த ஜானர்லலாம் நம்ம ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படின்னு கேட்டால், நம்பர் 1, என்வாயன்மெண்ட். ஸோ நம்ம வந்து என்வாயன்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட் இஸ் லைக் ஹோலிஸ்டிக் அப்ரோச். நம்பர் 1, நம்ம வந்து சஸ்டெயினபிளாக டெவலப் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலே ஃபஸ்ட்டு ஜானர் நம்ம பார்க்க வேண்டியது வந்து என்வாயன்மெண்ட் ப்ரொடெக்ஷன் தான். ரெண்டாவது வந்து we are talking about சோஷியல் அப்படின்னும் போது இந்த என்வாயன்மெண்ட்டில் நம்ம வாழும்போது நம்ம கூட சமகாலத்தில் வாழக்கூடிய பீப்புள் அவங்களோட வாழ்வாதாரம் அவங்கள வந்து நம்ம ரொம்ப இன்க்ளூசிவாக க்ரோத்தில் ஆட் பண்ணிக்கணுமே தவிர ரொம்ப இன்இக்வாலிட்டி இருக்கக்கூடாது. ரொம்ப ஒரு பாவர்ட்டி, ஹங்கரு, அதுக்கப்புறம் அவங்களுக்கான பேசிக் நெசசிட்டிஸ் ஆஃப் லைஃப் கூட கிடைக்காம இருக்கிறது, அவங்களுக்கான எஜுகேஷன் கிடைக்காம இருக்கிறது, அவங்களுக்கான வேலை வாய்ப்பு கிடைக்காம இருக்கிறதுன்ற மாதிரி இல்லாமல் சொசைட்டி ஆஸ் அ ஹோல் நம்ம வந்து ஒரு டுகெதர் we have to grow. அதுதான் வந்து சோஷியல் இம்ப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்வாயன்மெண்டல் இம்ப்ளிகேஷன், ரெண்டாவது வந்து சோஷியல் இம்ப்ளிகேஷன், மூணாவது நாம் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிஸ்னஸோட க்ரோத்து, அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் கண்ட்ரியோட க்ரோத் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராப்பர் கவர்னன்ஸ் இருக்கணும். ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸாக இருந்தாலும் உங்களோட ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ பாப்புலராக எவ்வளோ சேல் ஆனாலும் நீங்கள் வந்து த வே யூ கண்டக்ட் யுவர் செல்ஃப், இல்லை the way you self govern yourself, the way you take care of how you conduct your business, how your products are being sold, how your products are being produced, how your product வந்து brings value to the sustainable development goals, அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறது வந்து it's called as governance அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை நம்ம ரீச் பண்ணுறதுக்கு நம்ம 3 வகையில் வந்து நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஒன்று என்வாயன்மெண்டல் கோல்ஸ், ஒன்று வந்து சோஷியல் கோல்ஸ், இன்னொன்று வந்து கவர்னன்ஸ் கோல்ஸ் அப்படின்னு சொல்லி 3 விதமாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை நம்ம ரீச் பண்ணுறதுக்கு நம்ம 3 வழித்தடங்களை தேர்ந்தெடுக்கிறோம். ஒன்று, என்வாயன்மெண்டல் இம்ப்ளிகேஷன் படி என்வாயன்மெண்ட்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோமா, ஓகேவா? ஸோ க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் கிட்டேருந்து நம்ம ஏர்த்தை காப்பாற்றுறோமா, ஓசோன் லேயரில் ஓட்ட விழாமல் நம்ம வந்து ஏர்த்தை காப்பாற்றுறோமா,
சாயில் எரோஷன் இல்லாமல் காப்பாற்றுறோமா? ஸோ இந்த மாதிரி என்வாயன்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சோஷியல், இன்னொரு பக்கம் கவர்னன்ஸ். இந்த மூன்று விதத்துலேயும் நம்ம என்ன பண்ணுறோன்னா டுகெதர் we are bringing the sustainable development goals நம்ம ரீச் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். புரியுதா? ஸோ இந்த சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அண்ட் என்வாயன்மெண்டல் சோஷியல் கவர்னன்ஸ் புரிஞ்சிடுச்சுன்னா இப்போ இங்கே வாங்க, I'll tell you one thing. ஸோ சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டையே யுனைடெட் நேஷன்ஸில் 2015 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க? ஓகே, என்வாயன்மெண்டல், சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ், இந்த மூன்று பெர்ஸ்பெக்டிவ்லேயும் நம்ம வந்து இந்த சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்டை ரீச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இந்த ESG அப்படின்னு சொல்லக்கூடிய என்வாயன்மெண்டல், சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ், ஓகே, இது மூணுமே வந்து நம்ம ஒரு ரிப்போர்ட்டிங் ஆஸ்பெக்டில் எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து யாரால் ரிப்போர்ட் பண்ண முடியும்னா, இப்போ நீங்களோ நானோ ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கோம், நம்ம லைஃப்பை நம்ம லீட் பண்ணுறோம் அப்படின்னும் போது நம்ம போய் யாருக்கும் ரிப்போர்ட் கொடுக்க முடியாது. பட் இந்த பொறுப்பை நம்ம யாருடைய தலையில் தூக்கி வைக்கிறோம் அப்படின்னா, குளோபல் லெவலில், இன்டர்நேஷ்னல் ஒரு நேஷ்னல் லெவலில் அந்தந்த கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கார்ப்பரேஷன்ஸ், மிகப்பெரிய கம்பெனிஸ், மிகப்பெரிய குளோபல் கார்ப்பரேஷன்ஸ், இவங்க எல்லாருமே they are utilizing a lot of resources from the environment and they have a lot of influence on the environment. ஸோ அவங்களால வந்து ஒரு 3000-4000 பேருக்கு வேலை கொடுக்க முடியும், அவ்வளோ ஒரு ரிசோர்ஸஸை யூஸ் பண்ண முடியும். அப்படின்னும் போது அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு இருக்கிற பொறுப்பை விட ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வந்து ஒரு கார்ப்பரேஷனுக்கு, ஒரு கம்பெனிக்கு, ஓகே, ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனிக்கு இருக்குது. அப்படிங்கிறதுனால மல்டிநேஷ்னல் கம்பெனிஸையும் ஒரு நேஷ்னல் லெவல் கம்பெனிஸையும், அதாவது மிகப்பெரிய லார்ஜ் கம்பெனிஸ், இவங்க மேலே தான் நம்ம ஒரு சில பொறுப்புகளை வைக்க போகிறோம். என்ன பொறுப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, the way they operate, அவங்க எவ்வளோ ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணுறாங்க, அவங்க எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அவங்க எந்த மாதிரி சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அவங்க எவ்வளோ எம்ப்ளாயீஸ்க்கு வேலை கொடுக்குறாங்க, the way they handle their employees, அவங்க ப்ராடக்ட்ஸை கன்சியூம் பண்ணுற எண்டு கன்சியூமருடைய ஹெல்த் மேலே இவங்க எவ்வளோ அக்கறை எடுத்துக்கிறாங்க, என்வாயன்மெண்ட் ஆஸ் அ ஹோல் இவங்க எவ்வளோ அக்கறை எடுத்துக்கிறாங்க, கிளைமேட் ரிஸ்க்கை இவங்க எந்த அளவுக்கு ஃபேக்டர் பண்ணுறாங்க அவங்களோட ப்ரொடக்ஷனில். ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய பொறுப்பை நம்ம வந்து பெரிய பெரிய கம்பெனிஸ்னுடைய ஷோல்டர் மேலே எடுத்து வைக்கிறோம். அப்படி பார்க்க போனோம் அப்படின்னா, இந்த சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணியிருக்காங்களா இல்லையா, அந்த ப்ராசஸில் அவங்க எப்படி இருக்காங்கன்றத ரிப்போர்ட் பண்ண வேண்டிய பொறுப்பை நம்ம யாருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லார்ஜ் கம்பெனிஸ்க்கு கொடுத்துருக்கோம். ஸோ இவங்க தான் இந்த என்வாயன்மெண்ட், சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ் ரிலேட்டடாக இவங்க தான் ரிப்போர்ட்டிங்கை கொடுக்கணும். அப்போ ரிப்போர்ட்டிங்கை கொடுக்கணும் போது எந்தெந்த பர்ஸ்பெக்டிவில் இவங்க ரிப்போர்ட்டிங் கொடுக்கணும்? வெறும் குவான்டிடேட்டிவாக ரிப்போர்ட்டிங் கொடுத்தா போதுமா, இல்லை குவாலிட்டேட்டிவாகவும் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால், பேசிக்கலி டு ஸ்டார்ட் வித் போத் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் ரிப்போர்ட்ஸை இவங்க கொடுக்கணும். அப்போ தான் இந்த ரிப்போர்ட்டிங்கை யூஸ் பண்ணக்கூடிய பீப்புள் ஆர் இன்வெஸ்டார், அப்படி இல்லை கவர்மெண்ட் ஃபார் பேஸ்ட் ஆன் டெசிஷன் மேக்கிங்காக யார் யூஸ் பண்ணாலும் அந்த ரிப்போர்ட்டிங்கில் வந்து ஒரு சூப்பர் வேல்யூ அடிஷன் இருக்கும். பிகாஸ் இட் இஸ் அ மிக்ஸ் ஆஃப் போத் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ். ஸோ குவான்டிடேட்டிவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டரை கொண்டு வராங்க. ஸோ வாட் ஆர் தே பிரிங்கிங் இன் டு பிக்சர்? கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் அதை கொண்டு வராங்க. ஸோ இந்த கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் உள்ளே கொண்டு வரும்பொழுது அந்த இண்டிகேட்டரை வச்சு தெரியும் இந்த கம்பெனி எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்களுடைய வேல்யூ அடிஷன் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் யுனைடெட் நேஷனல் லெவல்லே 2015 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இன்னும் கொஞ்சம் சொல்கிறாங்க. என்னென்னா, யுனைடெட் நேஷன்ஸில் they have a department called as Department of Economic and Social Affairs. டிபார்ட்மெண்ட் நேம் என்னது? டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் அஃபேர்ஸ்ன்னு இருக்குது. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே there is a specific division called as Division for Sustainable Development Goals அப்படின்னு சொல்லி ஒரு டிவிஷன் இருக்குது. ஸோ ஆக்சுவலி வந்து யுனைடெட் நேஷன்ஸ்க்கு கீழே யூ ஹாவ் அ செப்பரேட் டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்டோட பேர் என்ன அப்படின்னா எக்கனாமிக் அண்ட் சோஷியல் அஃபேர்ஸ். என்னன்னு சொல்லுங்கள்? எக்கனாமிக் அண்ட் சோஷியல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி. ஓகே, ஸோ அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே ஒரு குட்டி டிவிஷன் ஒன்று இருக்குது. அந்த டிவிஷன் பேர் என்ன அப்படின்னா டிவிஷன் ஃபார் சஸ்டெயினபிள் அண்ட் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஸோ சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்னு ஒரு டிவிஷன் இருக்குது. ஸோ டிவிஷன் ஃபார் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டை க்ரியேட் பண்ணுறாங்க. இப்படி ஒரு ரிப்போர்ட் வைங்க, இந்த ரிப்போர்ட்டிங்கை பெரிய பெரிய கார்ப்பரேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும், அப்போ தான் வந்து குளோபல் லெவலில் ரிப்போர்ட்டிங் பக்காவாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட் பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குளோபல் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்
ரிப்போர்ட், கோல்ஸுங்கிற வேர்டு எடுத்துகிட்டு சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் இது வந்து ரிப்போர்ட் எந்த லெவலில், குளோபல் லெவலில். ஸோ இது யார் கொண்டு வராங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் அஃபேர்ஸ் கீழே இருக்கக்கூடிய ஒரு டிவிஷன். அவங்க யார், சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் டிவிஷன். அவங்க என்ன பண்ணுறாங்க, குளோபல் லெவலில் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் ஒன்று இருக்கணும்னு சொல்லி அதுக்கான ஃபார்மெட்டை கொண்டு வராங்க. அது மட்டும் கிடையாது, இந்த சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய எஸ்டிஜி சொல்கிறோம் இல்லையா, சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல், அது வந்து எப்படி கொடுத்துருக்காங்க, 3 டிவிஷனில் கொடுத்துருக்காங்க இல்லையா, என்வைரன்மெண்டல், சோஷியல், அதுக்கப்புறம் கவர்னன்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் 17 கோல்ஸ் அவங்க கொண்டு வராங்க. 17 கோல். முதல்ல பாவர்ட்டி இருக்கக்கூடாது, ஹங்கர் இருக்கக்கூடாது, மக்கள் எல்லாரும் நல்ல ஹெல்த்தோடு இருக்கணும், அவங்களுக்கு படிப்பு கிடைக்கணும், ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் எல்லாரும் ஈக்குவலாக இருக்கணும், குடி தண்ணீர் க்ளீனாக இருக்கணும், ஹைஜீனாக இருக்கணும், அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரியான அஃபோர்டபுளான க்ளீன் எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்கணும், எலக்ட்ரிசிட்டி கிடைக்கணும், டீசெண்டான வேலை வாய்ப்பும் அவங்களுக்கான ஒரு 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 ஜெனரேஷனுக்கும் இன்னொரு ஜெனரேஷனுக்குமான எக்கனாமிக் க்ரோத் இருக்கணும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு கண்ட்ரியிலையும் ப்ராப்பரான இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தும், அவங்களுக்கு தேவையான பிரிட்ஜிலேருந்து, ரோட் ஃபெசிலிட்டிலேருந்து, வாட்டர் ஃபெசிலிட்டிலேருந்து, வீடு கட்டுற ஃபெசிலிட்டிலேருந்து எல்லா வசதிகளும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இன்க்ரீஸ் ஆகணும். அது மட்டும் இல்லை, ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் குறையணும். இன்னும் 50-60 வருஷம் ஆனாலும் கிளைமேட்டில் பெரிய மாற்றங்கள் நிகழாத அளவுக்கு உங்களுடைய முன்னேற்றம் இருக்கணும். உங்களுடைய முன்னேற்றமும் உங்களோட ப்ரொடக்ஷனும் உங்களுடைய அப்கிரடேஷனும் வந்து கிளைமேட்டை ஸ்பாயில் பண்ணிடக்கூடாது. அதே மாதிரி நம்ம என்ன கன்சியூம் பண்ணுறோம், நம்மக்கிட்ட வந்து 1 கோடி ரூபாய்க்கு கன்சியூம் பண்ணக்கூடிய தகுதி இருந்தாலும், லக்ஸுரி இருந்தாலும், நம்ம வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக அது கன்சியூம் பண்ணணும். ஓவர் கன்சம்ஷன் அப்படிங்கிறது வந்து மதர் ஏர்த்தை வந்து ரொம்ப ஓவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதா இருக்கும். ஸோ எப்போதும் வந்து நம்ம ரொம்ப ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன்லையும் ப்ரொடக்ஷன்லையும் இறங்கணும். அதே மாதிரி கிளைமேட்டை வந்து நம்ம அதாவது we have to make sure that the climate is preserved. இன்னொன்று, கடல் வாழ் உயிரினங்களை நம்ம காப்பாற்றணும், அது ஒன்று. அதே மாதிரி நம்மளை தவிர, மனிதர்களை தவிர எவ்வளவோ விலங்குகள் வந்து லேண்டில் வாழுது, அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அது மட்டும் கிடையாது, உலகளாவிய பீஸ் ஜஸ்டிஸ்க்கான ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்மகிட்ட இருக்கணும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்மக்கிட்ட வந்து we should have partnership for attaining all these goalsன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 17 SDG சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் சும்மா ஜஸ்ட்டு படித்து வச்சுக்கலாம். 17ம் கரெக்டாக ஞாபகம் இருக்கணும், இத்தனாவது நம்பர் என்ன, 15 என்ன, 16 என்னன்னு கேட்பாங்கன்றதெல்லாம் இல்லை. பட் 17 கோல்ஸையும் ஒரு தடவை நீங்கள் படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, தியரி கொஷின்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா உங்களால் கண்டிப்பாக அவுட் ஆஃப் தீஸ் 17 ஒரு 4-5 நம்மளால் எக்ஸாமில் எழுத முடிஞ்சால் இட்ஸ் அ பெட்டர் ஒன் அப்படின்றதான் இம்பார்ட்டண்ட். ஓகே, அது மட்டும் கிடையாது, இந்த குளோபல் லெவலில் ஒரு ரிப்போர்ட் சொன்னாங்கல்ல, குளோபல் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டுன்னு சொன்னாங்கல்ல, அதை வந்து எவ்வளோ அழகாக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, அதனோட பேர் என்னென்னா குளோபல் ரிப்போர்ட்டிங் இனிஷியேட்டிவ் சஸ்டெயினபிலிட்டி ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட். ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுறாங்க. அந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணி தான் இவங்க வந்து குளோபல் ரிப்போர்ட்ஸ் கொடுக்கணும் ஆன் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ குளோபல் ரிப்போர்ட்டிங் இனிஷியேட்டிவ் பை சஸ்டெயினபிலிட்டி ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸில் கொண்டு வராங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், உலகத்தில் இந்த குளோபல் ரிப்போர்ட்டிங் இனிஷியேட்டிவ், ஓகே, குளோபல் ரிப்போர்ட்டிங் இனிஷியேட்டிவ், அதில் என்னது, சஸ்டெயினபிள் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், இதை ஃபாலோ பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் எத்தனை அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் 250 கம்பெனிஸை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. இந்த GRIயை கம்பல்சரியாக உலகத்தில் இருக்கக்கூடிய டாப் 250 கார்பரேஷன்ஸ் இதை யூஸ் பண்ணணுமா. அதில் கிட்டத்தட்ட 93% ஆஃப் த 250 கம்பெனிஸ் வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா, கிட்டத்தட்ட வந்து 100 கண்ட்ரீஸில் இந்த GRI, தட் இஸ் குளோபல் ரிப்போர்ட்டிங் இனிஷியேட்டிவை ஃபாலோ பண்ணுறாங்க. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நெதர்லாண்ட்ஸ் ஆம்ஸ்டர்டமில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இதனுடைய ஹப் ஆஃபீஸஸ் வந்து எங்கெங்கே இருக்குன்னா, பிரேசில், சைனா, கொலம்பியா, இந்தியா, சவுத் ஆஃப்ரிக்கா, US இங்கெல்லாம் இருக்குது. ஸோ புட் டுகெதர் திஸ் குளோபல் ரிப்போர்ட்டிங் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய இனிஷியேட்டிவ் வேர் அந்த டாப் 250 கண்ட்ரீஸ் வந்து இந்த குளோபல் ரிப்போர்ட்டிங் இனிஷியேட்டிவ் சஸ்டெயினபிலிட்டி ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இந்த குளோபல் ரிப்போர்ட்டிங் இனிஷியேட்டிவ் மட்டும்தான் இருக்கிறதுலையே ஒரு சஸ்டெயினபிலிட்டி ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்டாக, இல்லை இதை தவிர உலகளாவிய ஸ்டாண்டர்ட்ஸ் வேறு எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டால், நம்பர் 1 நீங்கள் பார்த்த மாதிரி குளோபல் ரிப்போர்ட்டிங் இனிஷியேட்டிவ் இதில் வந்து எதெல்லாம் கவர் பண்ணுவாங்கன்னா, என்வைரன்மெண்டல், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸை கவர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு உலகளாவிய ரிப்போர்ட்டிங் என்ன அப்படின்னா, CDP, கார்பன் டிஸ்க்ளோஷர் ப்ராஜெக்ட். ஸோ இந்த கார்பன் டிஸ்க்ளோஷர் ப்ராஜெக்டில் வந்து
எந்த அளவுக்கு கிளைமேட்டு, ஃபாரஸ்ட்டு, வாட்டர் ரிலேட்டடான ப்ரொடெக்ஷன்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு டிஸ்க்ளோஷர் ரிப்போர்ட்டில் கொடுக்க போகிறோம். ஸோ தட் ரிப்போர்ட் இஸ் கால்ட் அஸ் climate that is what a carbon disclosure report or carbon disclosure project அப்படின்னு சொல்கிறாங்க, CDP, carbon disclosure project. அதுக்கப்புறம் எங்கே வராங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் இன்டகிரேட்டட் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்ஒர்க். இது எல்லாமே வந்து இப்போது எப்படி இருக்குன்னா இது எல்லாமே இப்போ வந்து ஒன்றா கொலாச் பண்ணி எப்படி எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் சஸ்டெயினபிலிட்டி, ஓகே, அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரிப்போர்ட்டிங், அதாவது இப்படி இருக்கும், பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சஸ்டெயினபிலிட்டி ரிப்போர்ட்டிங் அப்படின்னு இப்போ கொண்டு வந்துட்டாங்க BRSR. ஆனால் இந்த BRSRன்றது இப்போ தானே இருக்குது, தட் இஸ் 2022-23 அப்புறம் தான் வந்து ரொம்ப அது வந்து விகரஸாக எல்லா கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸுமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க BRSRன்றதை. ஆனால் ஆரம்பத்தில் அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டால் 2015 அது ஸ்டார்ட் ஆனப்போ குளோபல் லெவலில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அது வந்து லான்ச் பண்ணும்போது அதை ஃபஸ்ட்டு எப்படி லான்ச் பண்ணியிருக்காங்க, குளோபல் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக அதை வந்து குளோபல் ரிப்போர்ட்டிங் இனிஷியேட்டிவாக எடுத்து சஸ்டெயினபிள் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு கொண்டு வராங்க. அப்புறம் GRI, இந்த ஃபர்ஸ்ட் ஒன் GRI, அதுக்கப்புறம் CDP, அதாவது கார்பன் டிஸ்க்ளோஷர் ப்ராஜெக்ட்னு வருது. அண்ட் தென் தேர் ஆல்சோ டாக்கிங் அபவுட் இன்டர்நேஷ்னல் லெவலில் இன்டகிரேட்டட் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்ஒர்க், இன்டர்நேஷ்னல் லெவலில் இன்டகிரேட்டட் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்ஒர்க்னு வருது. ஸோ IIRC, ஓகே, இன்டகிரேட்டட் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்ஒர்க் கமிட்டி வரும். இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனல் எப்படி நடத்துகிறாங்க, அவங்களோட கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அவங்களோட பிஸ்னஸ் மாடல் பர்ஃபெக்டாக இருக்கா, அவங்க என்னென்ன மாதிரி ரிஸ்க் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை எதிர்கொள்கிறாங்க, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி, பெர்ஃபார்மன்ஸ், இதனோட அவுட்லுக் என்ன, இது எல்லாத்தையுமே இன்டகிரேட்டட் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்ஒர்க்கில் கொண்டு வராங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் இன்டகிரேட்டட் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்ஒர்க் கமிட்டி அவங்க என்ன பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே கொண்டு வராங்க. ஸோ இது எல்லாமே ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி மாதிரி நமக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து we had this kind of global sustainable development report இருந்தது, அப்புறம் GRI வந்தது, அப்புறம் CDP வந்தது, அப்புறம் இன்டர்நேஷ்னல் லெவலில் இன்டகிரேட்டட் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்ஒர்க் வந்தது, இதெல்லாம் வந்தது. இதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க, GRI, அப்புறம் இந்த CDP, அப்புறம் இந்த IIRC, இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து காம்ப்ரஹென்சிவாக நம்ம வந்து ரிப்போர்ட்டை கொண்டு வருவோம். ஆளுக்கு தனியாக வைக்க வேண்டாம். பிகாஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கிளைமேட்டில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க. ஓகே, நீங்கள் எதில் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா எக்கனாமிக்கு, என்வாயன்மெண்டல், சோஷியலில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இன்டகிரேட்டட் ரிப்போர்ட்டிங்கில் மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அதுவும் வந்து கம்பெனியோட ஆர்கனைசேஷன், அவங்களோட கவர்னன்ஸ், அவங்க பிஸ்னஸ் மாடல் எல்லாமே இன்ட்ரோவர்ட்டாகவே இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த எல்லா எலமெண்ட்டையும் ஒன்றா சேர்த்து நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு காம்ப்ரஹென்சிவ் ரிப்போர்ட்டை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரிப்போர்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு கார்ப்பரேட் ரிப்போர்ட்டிங் மெக்கானிசம், உலகளாவிய கம்பெனிஸ் வந்து இதை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த கார்ப்பரேட் ரிப்போர்ட்டிங் சிஸ்டமை காம்ப்ரஹென்சிவாக கொண்டு வராங்க, எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்குறாங்க, கிளைமேட்டை ஒன்றா சேர்க்குறாங்க, இன்டகிரேட்டட் ரிப்போர்ட்டிங் ஒன்றா சேர்க்குறாங்க, எக்கனாமிக், என்வாயன்மெண்டல் அண்ட் சோஷியல் அந்த இருக்குல்ல GRI அதை ஒன்றா சேர்க்குறாங்க. எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கும் போது they bring about this இன்டர்நேஷ்னல் லெவல் சஸ்டெயினபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு கொண்டு வராங்க. இன்டர்நேஷ்னல் லெவல் சஸ்டெயினபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. அப்போ இந்த இன்டர்நேஷ்னல் லெவல் சஸ்டெயினபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டுன்னு கொண்டு வரும்போது அவங்க அந்த IFRSல சஸ்டெயினபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு கொண்டு வரதுக்கு ISSBன்னு கொண்டு வராங்க. இந்த இன்டர்நேஷ்னல் சஸ்டெயினபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா சில IFRS இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ எப்படி இந்த IFRS அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போ நம்ம வந்து இந்தியாவில் எப்படி வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஆன் ஆடிட்டிங் இருக்கோ அதே மாதிரி எப்படி இந்தியாவில் வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கோ, நீ எப்படி AS2லாம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் யூ கால் திஸ் அஸ் IFRS, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். இந்த IFRSல என்ன பண்ணுறாங்கன்னா தே ஹாவ் ஒரு போர்டு ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. IFRSன்றது ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு. அவங்க IFRS நிறைய கொடுப்பாங்க. அந்த IFRSல ஒரு பர்டிகுலர் டிவிஷன் என்ன பண்ணுறாங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் சஸ்டெயினபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம கொண்டு வருவோம், அந்த இதையும் வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் சஸ்டெயினபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு கொண்டு வராங்க. அதில் கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா கம்பெனி வந்து அந்த ஒரு கம்பெனியுமே அவங்களோட சஸ்டெயினபிலிட்டி ரிலேட்டட் ரிஸ்க் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை தெரிஞ்சு அவங்க வந்து நிறைய ரிப்போர்ட்டிங்கை கொடுக்கணும். ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் அவங்க என்ன மாதிரி ரிஸ்க் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கையாளுறாங்க,
வெளியில் வந்து when it comes to sustainability. So the question is very simple. Here the question is about the sustainability. So ஒவ்வொரு பெரிய பெரிய கம்பெனியும் அந்த சஸ்டைனபிலிட்டி அவங்களோட ரிஸ்க் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதை பற்றி அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஆஸ் பர் ஐஎஃப்ஆர்எஸ் வந்து எப்படி நார்மலாக வந்து அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டுக்கு இணையாக இருக்கும், அதே மாதிரி ஐஎஸ்எஸ்பி என்ன சொல்லுவாங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் வெறும் ஐஎஃப்ஆர்எஸ் மாதிரி இல்லாமல் இன்டர்நேஷ்னல் லெவலில் சஸ்டைனபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸும் கொண்டு வருவாங்க. அந்த சஸ்டைனபிலிட்டி ஸ்டாண்டர்டை ஒரு கார்பரேஷன் ஃபாலோ பண்ணும்பொழுது அதுக்கேற்ற மாதிரி ரிப்போர்ட்டிங் கொடுப்பாங்க. இந்த ரிப்போர்ட்டிங் ஒரு இன்வெஸ்டரோ இல்லை ஒரு பப்ளிக்கோ படிக்கும் போது ஓகே இந்த கம்பெனி இந்தந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறாங்க, இந்தந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க, இந்தந்த மாதிரி பெனிஃபிட்ஸை கண்ட்ரிக்கு கொடுக்குறாங்க, இல்லை குளோபுக்கு கொடுக்குறாங்க, இல்லை எர்த்துக்கு கொடுக்குறாங்கன்ற அந்த ஒரு புரிதல் எல்லா இன்வெஸ்டருக்கும் பப்ளிக்குக்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது மட்டும் கிடையாது, அந்த ஐஎஸ்எஸ்பியை தவிர யூ ஹேவ் லாட் ஆஃப் போர்ட்ஸ் கால்ட் அஸ் இங்கே பாருங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி போர்ட், ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஐஎஃப்ஆர்எஸ்க்கு கீழே யூ ஹேவ் another போர்ட் கால்ட் அஸ் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆன் கிளைமேட் ரிலேட்டட் ஃபினான்ஷியல் டிஸ்க்ளோஷர். இன்னொரு போர்டுன்னு டாஸ்க் ஃபோர்ஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. டாஸ்க் ஃபோர்ஸ், டி ஃபார் டாஸ்க் ஃபோர்ஸ், சி ஃபார் கிளைமேட் ரிலேட்டட், எஃப் ஃபார் ஃபினான்ஷியல் டிஸ்க்ளோஷர். ஓகேவா? டிசிஎஃப்டி, TCFD, they talk about task force on climate related financial disclosure. இப்படி ஒரு போர்டு இருக்குது. ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டின்னு ஒரு போர்டு இருக்குது. இவங்க எல்லாருமே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இன்னொன்று வந்து இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி போர்டு வந்து they gave this டாஸ்க் ஃபோர்ஸ் ஆன் climate related financial disclosure. இதில் climate related financial disclosure யாரெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கம்பல்சரியாக சொன்னாங்கன்னா பேங்க்கு, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், இவங்களுக்கு மட்டும்தான் இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் ஆன் climate related financial disclosure வந்து கம்பல்சரியாக இருந்தது. மற்றவங்களுக்குலாம் கம்பல்சரியாக இல்லை. அதே மாதிரி யூ ஹேவ் another board called as the climate disclosure standards போர்டுன்னு இருக்குது. the climate disclosure standards board. அவங்க என்ன பண்ணாங்கன்னா டிசிஎஃப்டி வச்சுருக்கீங்க, ஆனால் டிசிஎஃப்டி யார் ஃபாலோ பண்ணாங்கன்னா பேங்க், இன்சூரன்ஸ் ஆர் வெறும் ஃபினான்ஷியல் ரிலேட்டட் கம்பெனிஸ் மட்டும் தான் இது யூஸ் பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த climate related financial disclosure ஜனரஞ்சகமாக எல்லா கம்பெனிஸையும் யூஸ் பண்ண சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி எல்லா கம்பெனிஸும் ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இந்த climate disclosure standards போர்டுன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி இது வெறும் பேங்க் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மெயின் ஸ்ட்ரீமில் இந்த குளோபல் கார்பரேட் ரிப்போர்ட்டிங்கை கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி எதுவுமே வந்து ஒரே நாளில் ஓஹோன்னு வந்துடல, எல்லாத்துக்குமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சமாக தான் கொண்டு வராங்க. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு என்ன படித்தோம் அப்படின்னா சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ன்னு படித்தோம். சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அந்த நீங்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க எஸ்டிஜி சாப்டர்னு சொல்லுவோம். அந்த எஸ்டிஜி சாப்டருக்குள்ளே தான் இஎஸ்ஜியும் வருது. ஸோ எஸ்டிஜி வேறு, இஎஸ்ஜி வேறு கிடையாது. எஸ்டிஜிங்கிறது சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸு. அதை நீங்கள் எந்த வகையில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னா என்வாயன்மெண்டல், சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ் அந்த ஆஸ்பெக்டில் அதை வந்து நீங்கள் கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி இஎஸ்ஜிங்கிறது போத் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இந்த சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வரதுக்கான காரணம் என்னென்னா ஃபஸ்ட்டு 2015 யுனைடெட் நேஷன்ஸில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் அஃபேர்ஸில் தான் என்ன பண்ணுறாங்க, தே ஆர் லான்ச்சிங் திஸ் குளோபல் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் GSDR கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லை, இந்த 17 SDG என்னன்றதும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. லைஃப் ஆன் லேண்ட், லைஃப் பிலோ வாட்டர், பீஸ், ஜஸ்டிஸ், டீசன்ட் ஒர்க், எக்கனாமிக் க்ரோத், அந்த நோ பாவர்ட்டி, ஜீரோ ஹங்கர், இந்த 17 கோல்ஸையுமே நீங்கள் அச்சீவ் பண்ணணும். இது எல்லாமே இந்த ரிப்போர்ட்டிங்கில் வரும். இப்போ என்ன சொல்கிறாங்க, குளோபல் ரிப்போர்ட்டிங் இனிஷியேட்டிவ்னு ஒன்று இருக்குது, GRIன்னு ஒன்று இருக்குது. GRI வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் எக்கனாமிக்கல், என்வாயன்மெண்டல் அண்ட் சோஷியல் அந்த மாதிரி ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இதுவே CDPன்னு ஒன்று இருக்குது, அது வந்து கிளைமேட் டிஸ்க்ளோஷர், கிளைமேட்னே வருது, கார்பன் டிஸ்க்ளோஷர் ப்ராஜெக்ட். ஸோ க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ஜீரோ பண்ணுறது என்ன இதுன்றதை பற்றி பேசுவோம். ஸோ வில் டாக் அபவுட் கிளைமேட்டு, ஃபாரஸ்ட்டு, வாட்டரை பற்றி தான் நம்ம இதில் நிறைய பேசிகிட்டு இருப்போம். இதே மாதிரி IIRC இருக்குது, தட் இஸ் இன்டர்நேஷனல் இன்டெகிரேட்டட் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க் இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா வில் டாக் ஒன்லி அபவுட் த ஆர்கனைசேஷன், கவர்னன்ஸ், பிஸ்னஸ் மாடல், ரிஸ்க் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்ட்ராட்டஜிக் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கம்பெனி, எல்லாமே கம்பெனியை பற்றி பேசிகிட்டு இருப்போம். ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்து கன்சால்டேட் பண்ணி காம்ப்ரஹென்சிவாக ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வராங்க. அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஐஎஃப்ஆர்எஸில் வந்து சஸ்டெயினபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஐஎஃப்ஆர்எஸில் சஸ்டெயினபிலிட்டி ஸ்டாண்டர்டை கொண்டு வரலாம், அதுக்காக ஒரு போர்டு அமைக்கிறாங்க. அந்த போர்டு பேர் தான் இன்டர்நேஷ்னல் சஸ்டெயினபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு, ISSBன்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் சஸ்டெயினபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டுன்னு வருது. ஓகே, இது வரும்போது நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா எல்லாத்த பற்றியும் நம்ம வந்து ரிப்போர்ட்டிங்கை கொண்டு வரலாம் இதில் அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷ்னல் சஸ்டெயினபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு ஒன்று வருது. இதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க,
இது மட்டும் இல்லாமல் டிசிஎஃப்டின்னு ஒன்று இருந்தது. அது வெறும் கிளைமேட் ரிலேட்டட் டிஸ்க்ளோஷர்ஸை மட்டும் தான் கொடுக்க சொல்லிச்சு. அதுவும் யாரை கொடுக்க சொல்லிச்சுன்னா வெறும் ஃபினான்ஷியலி இம்பார்ட்டன்ட் பீப்புள், தட் இஸ் பேங்க், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் மட்டும் இதை ஃபாலோ பண்ணால் போதும்னு சொல்லிச்சு. ஸோ கிளைமேட் ரிலேட்டட் டிஸ்க்ளோஷர்ஸ் ஜனரஞ்சகமாக எல்லாருக்கும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால தே ஃபார்ம்ட் அ போர்டு கால்ட் அஸ், எல்லாருமே வேர்ல்டில் எல்லாரும் மேஜர் கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து த கிளைமேட் டிஸ்க்ளோஷர் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டுன்னு ஒன்று கொண்டு வந்து அது என்ன பண்ணுறாங்க, குளோபல் லெவல் ரிப்போர்ட்டிங்கில் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒன்றா சேர்த்து ஃபைனலி என்ன பண்ணுறாங்க, ஐஎஃப்ஆர்எஸில் ஸ்டாண்டர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்னது, இந்த மாதிரி கிளைமேட் ரிலேட்டட் டிஸ்க்ளோஷர்ஸ்க்குன்னு ஸ்டாண்டர்ட்ஸை கொண்டு வராங்க. கிளைமேட் எக்ஸ்போஷர் டிராஃப்ட் அப்படின்னு கொண்டு வந்துட்டு பில்ட் அப்பான் த ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் த இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் ஆன் கிளைமேட் ரிலேட்டட் ஃபினான்ஷியல் டிஸ்க்ளோஷர் இருக்குல்ல, டிசிஎஃப்டி, அவங்களுடைய how do you call that, அவங்களோட ரெக்கமெண்டேஷன் பேஸில் they are incorporating the industry based disclosure requirements derived from sustainability accounting standards board. ஓகேவா, அட் த எண்ட் ஆஃப் த டே ஒரு ஐஎஃப்ஆர்எஸை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்டெப்த்தாக டீட்டெயில்டாக அப்படின்னு நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு இல்லை. சஸ்டைனபிலிட்டி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு எப்படி இருந்தாலும் ஐஎஃப்ஆர்எஸ் இருக்காங்களே, ஐஎஃப்ஆர்எஸ்க்கு கீழே நீங்கள் எப்படி இன்டர்நேஷனல் சஸ்டைனபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு சொன்னீங்களோ அவங்க தே ஹேவ் கிவன் யூ அ ஸ்டாண்டர்ட்ஸ். அந்த ஸ்டாண்டர்ட் பேர் என்ன, சஸ்டைனபிலிட்டி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ், எஸ்ஏஎஸ்ன்னு சொல்லுவோம். சஸ்டைனபிலிட்டி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸும் கொடுப்பாங்க. ஓகேவா, இது வந்து இன்டர்நேஷனல் சஸ்டைனபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு கொடுக்குற சஸ்டைனபிலிட்டி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். அவங்களுடைய பரிந்துரையின்படியும் அதுக்கப்புறம் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆன் கிளைமேட் ரிலேட்டட் ஃபினான்ஷியல் டிஸ்க்ளோஷர் அவங்க கொடுத்த பரிந்துரையின்படியும் ஐஎஃப்ஆர்எஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ரிலேட்டட் டு சஸ்டைனபிலிட்டி அவங்க வந்து தே ஹேவ் இன்ட்ரடியூஸ்டு டிராஃப்ட், எக்ஸ்போஷர் டிராஃப்ட் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒன்ஸ் கம்பல்சரி ஆன உடனே இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் எல்லாம் இது வந்து ரொம்ப கம்பல்சரியாக ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாயிண்ட் வந்துடும். ஓகே, கம்பல்சரி ஃபாலோ பண்ண வேண்டியதுன்னு வரும். ஸோ இது எல்லாமே தே ஆர் டாக்கிங் அபவுட் வாட் அப்படின்னு கேட்டால் தே ஆர் ஜஸ்ட் டாக்கிங் அபவுட் பிஸ்னஸ்க்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரிப்போர்ட் பண்ணணும். அதுக்கான ரிப்போர்ட்டிங்கை தான் இனிஷியலி அவங்க வந்து ஜிஆர்ஐ, அதுக்கப்புறம் டாஸ்க் ரிலேட்டட் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆன் கிளைமேட் ரிலேட்டட் ஃபினான்ஷியல் டிஸ்க்ளோஷர் எடுத்துகிட்டு வந்தாங்க, அப்புறம் கார்பன் டிஸ்க்ளோஷர் ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க, அப்புறம் இன்டர்நேஷ்னல் லெவலில் தே ஆர் டாக்கிங் அபவுட் இன்டகிரேட்டட் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு என்னென்னவோ எடுத்துகிட்டு வராங்க. பட் இது எல்லாத்தையும் காம்ப்ரஹென்சிவாக ஐஎஃப்ஆர்எஸ்குள்ளே கொண்டு வந்து போடணும்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் ரிப்போர்ட்டிங்கில் எந்த ரிப்போர்ட்டிங் இன்றைக்கி டாப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தா தே ஆர் ஒன்லி டாக்கிங் அபவுட் பிஆர்எஸ்ஆர்ன்ற ஒரு ரிப்போர்ட்டிங்னா செம்ம டாப்பில் இருக்குது. ஓகேவா, ஸோ இன்றைக்கி கூட இந்தியாவில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி அது வந்து பிஆர்ஆர்ன்னு இருந்தது. 2009 ஸ்டார்ட் பண்ணி இந்தியாவில் வந்து எப்படி இந்த சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட்டிங்லாம் வந்ததுன்னு 2009 ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக ஆஸ் ஆஃப் நோ இது வந்து நமக்கு வந்து வழக்கு முறையில் இருக்குது அப்படின்னு கேட்டால் 9 பிரின்சிபிள்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். தெர் ஆர் 9 பிரின்சிபிள்ஸ் தட் யூ ஆர் சப்போஸ் டு ஃபாலோ. ஓகே, 9 பிரின்சிபிள்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது வந்து எதன் அடிப்படையில்னா பிஸ்னஸ்க்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவங்க ஒரு ரிப்போர்ட்டு கொடுக்கணும்னு சொல்லி முன்னாடியெல்லாம் இதை வந்து பிஆர்ஆர் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எதை பேஸ் பண்ணியிருக்கணும்னா சஸ்டைனபிலிட்டி தான் பேஸ் பண்ணியிருக்கணும். ஸோ பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட்டிங்னு சொல்லி பிஆர்எஸ்ஆரை கொண்டு வராங்க. இதில் 9 முக்கியமான பிரின்சிபிள்ஸ் அடிப்படையில் தான் இவங்க வந்து என்டையர் ரிப்போர்ட்டிங்கை கொடுக்க போகிறாங்க. ஸோ பிஆர்எஸ்ஆர் வந்து 9 என்னது பிரின்சிபிள்ஸ்க்கு கீழே தான் அந்த ரிப்போர்ட்டிங்கை கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் கிடையாது, பிஆர்எஸ்ஆரோட ரிப்போர்ட்டிங் ரிக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 ஸ்டெப்பில் இருக்குது. ஸ்டெப் நம்பர் 1 தே ஹாவ் டு ரிப்போர்ட் அபவுட், இந்த இடத்துல கொடுத்துருப்போம் பாருங்கள். ஸ்டெப் நம்பர் 1 தே ஹாவ் டு ரிப்போர்ட் ஆஸ் ஜென்ரல் ரிப்போர்ட்டிங்னு இருக்குது. ஸோ ஜென்ரல் ரிப்போர்ட்டிங்கில் அந்த கம்பெனி யார், என்ன ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, என்ன மாதிரி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, எந்தெந்த கண்ட்ரீஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, தங்களை பற்றின சில டிஸ்கிரிப்ஷனை அவங்க கொடுக்கணும் அந்த ரிப்போர்ட்டில். ரெண்டாவது மேனேஜ்மெண்ட், அவங்க எப்படி வந்து கையாளுறாங்க அப்படிங்கிற மேனேஜ்மெண்ட், அந்த ரிலேட்டட் கவர்னன்ஸ் எப்படி இருக்கேன்னு இதுன்றதை பற்றி கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த 9 பிரின்சிபல் வைஸ் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் டிஸ்க்ளோஷரை அவங்க கொடுக்க போகிறாங்க. இந்த 9 பிரின்சிபலில் வந்து நீங்கள் எப்படி ரிப்போர்ட்டிங் கொடுக்கணும்னா, சிலது வந்து இட்ஸ் வெரி 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 மேண்டேட்ரி, நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். தெர் இஸ் நோ எஸ்கேபிசம், எவ்ரிபடி தே ஹாவ் டு கிவ். யாருக்கெல்லாம் இந்த பிஆர்எஸ்ஆர் ரிப்போர்ட்டிங்கை இந்தியாவில் கம்பல்சரி ஆக்கியிருக்காங்களோ அவங்க அத்தனை பேருமே இந்த எசென்ஷியல் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்கிறத கம்பல்சரியாக கொடுத்து தான் ஆகணும். ஸோ இந்தியாவில் தற்போதைய நிலைமையில் இந்த பிஆர்எஸ்ஆர் யாருக்கெல்லாம் கம்பல்சரினா, இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 1000 லிஸ்டட் கம்பெனிஸ், ஓகே, அவங்களுக்கு ஆன் த பேசிஸ் ஆஃப் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் என்ன பண்ணணும், 1000 listed companies, top 1000 listed companies based on market capitalization நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பிஆர்எஸ்ஆர் ரிப்போர்ட்டிங்கை கன்ஃபார்மாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதில் your reporting has to be 3
steps. Step number 1 is about you. That is, it is about general. Number 2 is about the management. How do you manage things? Number 3, principle wise reporting, disclosure. And the 9 principle wise நீங்க report பண்ணுவீங்க. இதுல 2 indicators இருக்கு. Because நான் சொல்லிருக்கேன் உங்களுக்கு reporting indicators அப்படின்றது வந்து ஒரு KPI மாதிரி, key performance indicator மாதிரி. இந்த key performance indicatorல 2 indicator இருக்கு. ஒன்னு essential, கண்டிப்பா அந்த இடத்துல mandatory நீங்க provide பண்ண வேண்டிய சில reporting numbers. இன்னொன்று வந்து என்னன்னா சிலது வாலண்டரி, அது இன்னும் மேண்டேட்டரி ஆகல, பட் அதை ரிப்போர்ட் பண்ணால் இன்னும் நல்லது. ஸோ தோஸ் வாலண்டரியை நீங்கள் பண்ணாடி விடலான்றதுக்கு பேர் வந்து லீடர்ஷிப் இண்டிகேட்டர். பட் இது வந்து எசென்ஷியல். ஸோ எசென்ஷியல் வந்து மேண்டேட்டரி நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும் பிஆர்எஸ்ஆரில், பட் வாலண்டரி வந்து நீங்கள் வேணா பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த டாப் 1000 லிஸ்டட் கம்பெனிஸில் டாப் 100 லிஸ்டட் கம்பெனிஸ் வந்து அவங்களாவே வாலண்டரியாக இந்த லீடர்ஷிப் இண்டிகேட்டர்ஸ் அவங்க வந்து கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் வந்து இட்ஸ் வெரி 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 ட்ரூ. புரியுதா? ஸோ இந்த என்டையர் சாகால நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தது எல்லாமே பிஆர்எஸ்ஆர், அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அதுக்கு கீழே இருந்த என்வாயன்மெண்டல் சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ், இஎஸ்ஜி. அந்த இஎஸ்ஜி வந்து போத் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் நம்ம பார்த்தோம். அந்த இஎஸ்ஜி ஆடிட் ஆர் அந்த இஎஸ்ஜியினுடைய என்டையர் ரிப்போர்ட்டிங் கோல்ஸையுமே எப்படி அவங்க ஸ்ப்ளிட் பண்ணாங்கன்னா, ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு எந்த போர்டு வந்துச்சு, பிகாஸ் யுனைடெட் நேஷன்ஸ், அதில் யூ ஹேட் அ செப்பரேட் டிபார்ட்மெண்ட், அதில் ஒரு பர்டிகுலர் டிவிஷன், அதில் இருக்கிறவங்க தான் இந்த குளோபல் ரிப்போர்ட்டிங்கை கொண்டு வந்தாங்க. அப்புறம் இந்த குளோபல் ரிப்போர்ட்டிங் இனிஷியேட்டிவ், அப்புறம் கார்பன் டிஸ்க்ளோஷர் ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் வந்து இன்டர்நேஷனல் இன்டெகிரேட்டட் ஃப்ரேம்வொர்க், இவங்க எல்லாம் இருந்தாங்க. இவங்க எல்லாம் காம்ப்ரஹென்சிவாக ஒன்றா கொண்டு வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, குளோபல் ரிப்போர்ட்டிங் இனிஷியேட்டிவ் தாண்டி அவங்க எல்லாத்தையும் அது காம்ப்ரஹென்சிவ் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வாங்க, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ரிப்போர்ட் பண்ணான்னு சொல்கிறாங்க. அப்போ ஐஎஃப்ஆர்எஸில் எப்படி வந்து மற்ற அதுக்கெலாம் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் இருக்கோ அந்த மாதிரி சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட்டிங்க்கு நம்ம ஏன் ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் ஒன்றா சேர்றாங்க. ஒன்றா சேர்ந்து ஐஎஃப்ஆர்எஸில் இன்றைக்கும் ஒரு எக்ஸ்போஷர் டிராஃப்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு நடுவில் தேர் ஆல்சோ டாக்கிங் அபவுட் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி போர்டை பற்றி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டாஸ்க் ஃபோர்ஸ் ஆன் கிளைமேட் ரிலேட்டட், ஓகே, டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்குல்ல, இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் ஆன் கிளைமேட் ரிலேட்டட் ஃபினான்ஷியல் டிஸ்க்ளோஷர்ஸ் வந்து வெறும் பேங்க்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. பட் அதை எல்லாருக்கும் கொண்டு வந்து ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லி கிளைமேட் டிஸ்க்ளோஷர் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு வருது. அட் எண்ட் ஆஃப் த டே ஐஎஃப்ஆர்எஸ்ல ஒரு எக்ஸ்போஷர் டிராஃப்டை கொண்டு வந்துட்டாங்க ரிலேட்டட் டு கிளைமேட் ரிலேட்டடாக ஐஎஃப்ஆர்எஸ்ல கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இன்டர்நேஷனல் லெவலில் குளோபல் ரிப்போர்ட்டிங் இனிஷியேட்டிவையும் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நவ் வி கோ டு த பிடிஎஃப். ஜஸ்ட் கடன்னு ஒரு தடவை இந்த டாபிக்ஸ் எல்லாம் நான் எழுதின பாயிண்ட்ஸ் எல்லாம் புக்கில் ஒரு தடவை நம்மளே லைட்டாக ரிவைஸ் பண்ணிவிட்டு வில் கம் பேக். ஓகே, ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இதில் வந்து என்னென்னா வி டாக்கிங் அபவுட் ஒன்ஸ் இந்த கதையை ஓட்டிடலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் சஸ்டைனபிலிட்டின்னு சொல்கிறாங்க. சஸ்டைனபிலிட்டி அப்படின்னா இட்ஸ் வெரி சிம்பிள் தட் வி ஹாவ் டு ஆஃபர் தி ஃபியூச்சர் ஜெனரேஷனுக்கு நம்ம ஆஃபர் பண்ணணும் ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை. அவங்களோட ஃபியூச்சர் ஜெனரேஷனோட எதிர்காலத்தை வந்து தட் இஸ் அவங்களோட லைஃப்பை வந்து நம்மளோட கரண்ட் கன்சம்ஷனால நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, இன்னொன்று என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸாஸ்டிபிள் ரிசோர்ஸ். நம்ம ஓவராக யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணாமல் ஓவர் கன்சம்ஷன் பண்ணிட்டோம்னா ஃபியூச்சருக்கு இட்ஸ் நாட் குட் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்? Sustainable development is a development that strives to meet the needs of developing countries seeking to achieve a more sustainable world. Okay, ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து இன்னும் வந்து என்ன பண்ணணும்னா அவங்க ரிசோர்ஸஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஸோ இட் ஹேஸ் டு அட்ரஸ் த நீட்ஸ் ஆஃப் த ப்ரெசென்ட் மூமெண்ட் வித்வுட் காம்ப்ரமைசிங் த ஃபியூச்சர் ஜெனரேஷன், கரண்ட் ஜெனரேஷனுடைய லைஃப் ஸ்டைலையோ இல்லை அவங்களோட ரைட்ஸையோ நீங்கள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த என்டையர் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டையும் நம்ம யாருடைய கண் வழியாக பார்க்கலாம்னா 3 பேரோட கண் வழியாக பார்க்கலாம். ஒன்று என்வாயன்மெண்ட், இன்னொன்று சோஷியல் கவர்னன்ஸ். என்வாயன்மெண்ட்னா என்ன? என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் வாழக்கூடிய அந்த நிலப்பரப்பு, நீங்கள் வாழக்கூடிய அந்த பூமி, ஒரு எர்த், அந்த என்டையர் ஏர்த்தில் இருக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸஸை நீங்கள் ஓவர் யூட்டிலைஸ் பண்ணியோ இல்லை ஓவர் கன்சியூம் ஒரு ஓவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அந்த ஏர்த்தினுடைய பேலன்ஸை நீங்கள் வந்து வீணாக்கிடக்கூடாது. ஸோ தட் இஸ் ஒன் திங். ஸோ நீங்கள் வந்து அந்த கார்பரேட் கிளைமேட் பாலிசிஸ், எனர்ஜி யூஸ், வாட்டர் பொல்யூஷன், நேச்சுரல் ரிசோர்ஸ் கன்சர்வேஷன், ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ், கார்பன் எமிஷன், வாட்டர் டிஸ்சார்ஜ், வேஸ்ட் எல்லாமே கம்ஸ் அண்டர் என்வாயன்மெண்ட். அடுத்தது டாக்கிங் அபவுட் சோஷியல் கட்டமைப்புன்றது யார்? சொசைட்டியில் இருக்கக்கூடிய மற்ற மக்கள் எல்லாரையும் இன்க்ளூசிவாக நம்ம வந்து வளர வைக்கணும். அப்போ ஹியர் வி டாக் அபவுட் டிஃப்ரெண்ட் பீப்புள், இன்ஸ்டிடியூஷன், கம்யூனிட்டிஸ், வே வி டூ பிஸ்னஸ், லேபர் ப்ராப்ளம்ஸ்,
diversity, inclusions, income inequality அதை குறைக்கிறது. ஸோ we are just talking about the broader society and people அவங்கள நம்ம எப்படி ப்ராப்பராக ட்ரீட் பண்ணணுங்கிறது. அண்ட் we are also talking about governance. governanceன்றது ஒரு பெரிய மல்டிநேஷனல் கார்பரேஷன், அவங்கள எப்படி அவங்க கவர்ன் பண்ணிக்கிறாங்க, அவங்க லீகலி கம்ப்ளைண்ட்டாக இருக்காங்களா, அவங்க வந்து தங்களுடைய ஆக்டிவிட்டீஸை எந்த அளவுக்கு வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணி செய்கிறாங்க, அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ் அண்ட் கண்ட்ரோல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது இன்டர்னலி, ஓகே, அவங்க இவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்க அப்படிங்கிறது கவர்னன்ஸில் சொல்கிறோம். ஸோ இதுதான் இஎஸ்ஜி. அண்ட் தென் வி டாக் அபவுட் இதில் வந்து என்னென்னா என்வாயன்மெண்ட்னா என்னென்ன வரும் அப்படிங்கிறத பற்றி நிறைய கொடுத்துருக்காங்க. கிளைமேட் ரிலேட்டடாக என்னென்ன வரும், நேச்சுரலாக என்னென்ன வரும், பொல்யூஷன் அண்ட் வேஸ்ட் ரிலேட்டடாக என்னென்ன வரும், என்வாயன்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ரிலேட்டடாக என்ன வரும், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சோஷியல் அப்படின்னு எடுத்துகிட்டா இல்லை நிறைய கேபிட்டல் இருக்குது. ஒன்று ஹியூமன் கேபிட்டல், அதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டை கன்சியூம் பண்ணுற கன்சியூமர்ஸ்க்கு என்ன நல்லது இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிகரெட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதனால கன்சியூமர்ஸ்க்கோ இல்லை உலகத்துக்கோ எந்த நல்லதும் இல்லை. இதுவே ஒரு மெடிசனை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அந்த மெடிசன் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு கேன்சர் பேஷண்ட்டை சர்வை பண்ண வைக்க முடியுது. ஸோ தே ஆர் பிரிங்கிங் லைஃப், அதை கொண்டு வராங்க. பட் எல்லா ப்ராடக்ட்டும் அப்படி கிடையாது. ஸோ ப்ராடக்டோட லைபிலிட்டின்றது ஒன்று இருக்குது, ஸ்டேக் ஹோல்டரோட அப்போசிஷன் இருக்குது, ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து ஸ்டேக் ஹோல்டர் அப்போசிஷன், ஸோ நீங்கள் ஆஃப்ரிக்காவில் போயிட்டு குழந்தைங்களெல்லாம் வந்து ஒரு சைல்ட் லேபருக்குள்ளே உட்படுத்தி நீங்கள் வந்து ஒரு மைக்காவையோ இல்லை ஏதோ ஒன்று மைண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவே தப்பு தானே. அப்போ அதெல்லாம் தப்பு. ஸோ தோஸ் ஆர் கான்ட்ரவர்ஷியல் சோர்சிங். அப்புறம் சோஷியல் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கேன்னு, ஸோ இது எல்லாத்த பற்றியும் தேவை டிஸ்கஸ். சும்மா டைம் கிடைக்கும் போது இது எல்லாத்தையும் ஒரு தடவை படித்து பாருங்கள். ஸோ தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் வேர்ட்ஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ். ஸோ எக்ஸாம் வந்து இதில் ஏதாவது ஒன்று கொடுத்து எந்த ஹெட்டிங்கு கீழே வரும்னு கேட்டால் யூ ஷுட் பி ஏபிள் டு அசஸ். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாமில் கேட்குறாங்க உங்களுக்கு ப்ரைவசி ஆஃப் டேட்டா ஏன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்குறாங்க, இல்லை ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் சேஃப்டி கேட்குறாங்க, இல்லை ஆக்சஸ் டு ஃபினான்ஸ் எல்லாருக்கும் இருக்கா, ஹெல்த் கேர் எல்லாருக்கும் இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது அது சோஷியலில் வரணும். கவர்னன்ஸ்னா என்னது, டாக்ஸ் டிரான்ஸ்பரன்சி, ஆன்டி காம்படிட்டிவ் ப்ராக்டிசஸ், எக்ஸிக்யூட்டிவ் பே, ப்ராட் டைவர்சிட்டி, அக்கௌண்டிங், ஓனர்ஷிப்லாம் வந்து கவர்னன்ஸில் வரும். இதுவே என்வாயன்மெண்ட்னா கார்பன் ஃபுட் பிரிண்ட்னா என்வாயன்மெண்ட்டில், இ வேஸ்ட்னா என்வாயன்மெண்ட்டில் வரணுன்றது தெரியணும். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு தெரிகிற அளவுக்கு இந்த இஎஸ்ஜியை நம்ம படித்து வச்சுக்கணும். அண்ட் தென் வி ஆல்சோ டாக் அபவுட் இஎஸ்ஜி அப்படிங்கிறது வந்து இட்ஸ் போத் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ். அது குவான்டிடேட்டிவ் அப்ரோச்லேயும் வரும், குவாலிட்டேட்டிவ் அப்ரோச்லேயும் வரும். ஸோ குவான்டிடேட்டிவ்னு வரும்போது கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரிப்போர்ட்டிங்காக பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் வேல்யூ வரணும்னா போத் குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் நம்ம ஒன்றா எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை வேர்ல்டு லெவலில் நம்ம எப்படி கொண்டு வரோம் அப்படின்னு கேட்குறாங்க. சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை வேர்ல்டு லெவலில் நம்ம எப்படி கொண்டு வரோம்னு கேட்குறாங்க. வேர்ல்டு லெவலில் நம்ம எப்படி கொண்டு வரோம். 2015 யுனைடெட் நேஷன்ஸில் வந்து யூ ஹாவ் அ பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டு. அந்த டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா 17 எஸ்டிஜி கோல்ஸை கொண்டு வராங்க. இது எல்லாமே இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். அந்த 17 கோல்ஸையுமே நம்ம வந்து சீக்கிரமாக நிறைவேற்றணும். எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி இருக்கணும், ஜெண்டர் பேரிட்டி இருக்கக்கூடாது. ஓகே, தட் இஸ் ஜெண்டர் பேரிட்டி வந்து எப்படி சொல்கிறதுனா ஆண் பெண் சமம்ன்றது இருக்கணும். அந்த மாதிரி 17 கோல்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த 17 கோல்ஸையும் நம்ம வளரக்கூடிய, அதாவது நம்ம கம்பெனி வந்து க்ரோ ஆகுது, நம்ம ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் விற்கிறோம் அப்படின்னா நம்ம வளரும் போது இந்த 17 கோல்ஸையும் நம்ம ஈக்குவலாக டேக்கிள் பண்ணிக்கிட்டே வளரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனோட இம்பார்ட்டன்ஸை இன்னைக்கு ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் அஃபேர்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அவங்க தான் வந்து என்ன சொல்கிறாங்க, they are giving us, okay, we need a sustainable report வேணும். ஸோ குளோபல் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டுன்னு ஒன்று கொடுத்து அதில் 2030க்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், we have to outreach இந்த என்டையர் 17 எஸ்டிஜியுமே ஒரு ஸ்ட்ராங் கமிட்மெண்ட் ஆக்கி எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்குமே ஹவு டு கால் திஸ் இந்த 17 எஸ்டிஜியுமே நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும். தட் இஸ் நோ பாவர்ட்டி, உலகம் ஃபுல்லாக பாவர்ட்டி இருக்கக்கூடாது, ஹங்கர் இருக்கக்கூடாது, ஜீரோ ஹங்கர் கொடுக்கணும் அப்படின்றத அந்த 2030 அஜெண்டாவில் எடுத்துகிட்டு வராங்க. ஓகேவா, இதெல்லாம் தான் அந்த 17 எஸ்டிஜி. நான் உங்களுக்கு அங்கேயே கொடுத்துருந்தேன், ஜேர்னலில் காப்பி பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன் இது எல்லாத்தையுமே. ஓகேவா, அண்ட் தென் we are also talking about இப்போ இதில் நம்ம இப்போ இந்த ஹெட்டிங்கில் நீங்கள் பார்த்ததுன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், இந்த 17 கோல்ஸை ரெடி பண்ணவங்க யாருன்னு நீங்கள் பார்த்துட்டீங்க. யுனைடெட் நேஷன்ஸில் ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்தது. அந்த டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணாங்க, 17 கோல்ஸையும் கொடுக்குறாங்க. இந்த 17 கோல்ஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 2030க்குள்ளே ஓகே அவங்க என்ன சொல்கிறாங்க, யுனைடெட் நேஷன்ஸினுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் அஃபேர்ஸ் என்ன பண்ணுறாங்க, தே சே தட் 2030க்குள்ளே எப்படியாவது இந்த 17 எஸ்டிஜியும் நீங்கள் என்ன பண்ணணும், டேக்கிள் பண்ணி வளர ஆரம்பிச்சிடணும் அப்படி சொல்கிறோம். இது அந்த 2030 அஜெண்டா இங்கே இருக்குது பாருங்கள், என்ன சொல்கிறாங்க பாருங்கள். The Global Sustainable Development Report, Partnerships in Small Island Developing States, SDG plays a key role in the evaluation of UN system and implementation. 2030க்குள்ளே இந்த அஜெண்டாவை என்ன சொல்கிறாங்க, எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். In order to make the 2030 agenda a reality, broad ownership of SDG must translate into strong commitment by all stakeholders to implement the global goals.
ஓகே, அதனால இட் எய்ம்ஸ் டு ஃபெசிலிட்டேட் திஸ் என்கேஜ்மெண்ட். அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிஸுமே இந்த எஸ்டிஜி 17 பற்றியும் ஒரு இது வந்து சும்மா ரிப்போர்ட்டிங் அப்படி மட்டும் எடுத்துக்கக்கூடாது. இதை வந்து நம்ம இன்டர்னலைஸ் பண்ணணும். இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், இந்த 17 கோல்ஸையும் நம்ம வந்து அச்சீவ் பண்ண வேண்டியது எவ்வளோ இம்பார்ட்டன்ட். இதை பண்ணால் தான் நம்மளால சஸ்டைனபிளாக லாங் டேர்மில் லாஞ்சிவிட்டியாக நம்மளால ஒரு ப்ராஃபிட் ஏர்னிங் கம்பெனியாக இருக்க முடியுங்கிறது எல்லாருமே இன்டர்னலைஸ் பண்ணணும். இது மட்டும் கிடையாது, குளோபல் லெவலில் என்னென்னலாம் ட்ரெண்ட் இருக்குது, சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு 17 எஸ்டிஜியை கொடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் யுனைடெட் நேஷன்ஸில் அந்த 17 எஸ்டிஜியை கொடுத்துட்டு 2030 இது எப்படியாவது அச்சீவ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. பட் அடுத்தது என்ன அப்படின்னா, உலக அளவில் குளோபல் லெவலில் இந்த சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட்டிங்கை எப்படிலாம் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு கேட்டால், உலக அளவில் 250 லார்ஜஸ்ட் கார்பரேஷன்ஸ் வந்து குளோபல் ரிப்போர்ட்டிங் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்டில் ரிப்போர்ட்டிங் கொடுத்துட்டு தான் வராங்க. கிட்டத்தட்ட 93% ஆஃப் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் 250 கார்பரேஷன்ஸ் இந்த ரிப்போர்ட்டிங்கை கொடுக்குறாங்க. இது இந்த குளோபல் ரிப்போர்ட்டிங் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது ஒரு இண்டிபெண்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். அதோட தலைநகரம் வந்து ஆம்ஸ்டர்டம், நெதர்லாண்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்ற ஆஃபீஸஸ் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில், யுனைடெட் ஸ்டேட்ஸில், கொலம்பியா, சைனா, பிரேசில் எல்லாம் இருக்குது. ஓகே, இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஒன்று GRI, அப்புறம் கார்பன் டிஸ்க்ளோஷர் ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் இன்டெகிரேட்டட் ரிப்போர்ட்டிங் ஃப்ரேம்வொர்க்னு ஏகப்பட்ட ரிப்போர்ட்டிங்கை இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா காம்ப்ரஹென்ஸாக தனித்தனியாக ஒன்று இருக்கே, இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கொண்டு வந்துடலாம். ஏன்னா குளோபல் ரிப்போர்ட்டிங் இனிஷியேட்டிவ் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல், என்வைரன்மெண்டல், சோஷியல் இதை தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேர் ஒன்லி ஃபாலோயிங் GHG எமிஷன்ஸ், வாட்டர், ஃபாரஸ்ட், சப்ளை செயின் கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கார்பன் டிஸ்க்ளோஷர் ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, இது வந்து வாட்டர் செக்யூரிட்டி, ஃபாரஸ்ட், கிளைமேட் சேஞ்ச் இந்த 3 ஹெட்டிங்க்கு கீழே தான் இவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இப்படி ஆளாளுக்கு தனித்தனியாக ரிப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா எப்படி எல்லாரும் எல்லா விஷயத்தையும் ஒன்றா கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே இந்த இடத்துல வந்து IFRSல ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு அந்த ஃபவுண்டேஷன் ட்ரஸ்டீஸ் எல்லாம் ஒன்றா வந்து சரி ஓகே நம்ம வந்து இது வந்து ஒரு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டாக கொண்டு வருவோம், இன்டர்நேஷனல் லெவலில் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்டாக இது ஏன் கொண்டு வரக்கூடாதுன்னு எல்லாரும் இந்த கிளைமேட் ரிலேட்டட் அதர் என்வைரன்மெண்டல், சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ் மேட்டரை ஒரு IFRS எக்ஸ்போஷர் டிராஃப்டாக கொண்டு வந்திருக்காங்க. வித் ஹெல்ப் ஆஃப் இன்டர்நேஷனல் சஸ்டைனபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டும் சேர்ந்து IFRSோட ட்ரஸ்டி அவங்களோட நியூ ஸ்டாண்டர்ட் செட்டிங் போர்டு இருக்குது. ஏன்னா IFRS வந்து இன்டர்நேஷனல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட். அந்த ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்டை தாண்டி இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இன்டர்நேஷனல் லெவல் சஸ்டைனபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டை கொண்டு வந்து தான் இது எல்லாத்தையும் நம்ம பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். டன். அது மாதிரி யூ ஆல்சோ ஹேவ் திஸ் TCFDன்னு இருக்குது. TCFDனா டாஸ்க் ஃபோர்ஸ் ஆன் கிளைமேட் ரிலேட்டட் போர்டு இருக்குது. இது வந்து யார் பேங்க்கும் இன்சூரன்ஸ் கம்பெனிஸும் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. அது செட் ஆகாது இல்லையா, அதனால இது எல்லாருக்கும் கொண்டு வரணுன்றதுக்காக இந்த TCFDயை ஜனரஞ்சகமாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுறதுக்காக கிளைமேட் ரிலேட்டடாக வந்து டிஸ்க்ளோஷர் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு கொண்டு வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா? டு அண்டர்ஸ்டாண்ட்? இதுதான் சும்மா கதை மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, பட் நம்ம வந்து கற்றுக்கணும் அவ்வளோதான். இன்டர்நேஷனல் லெவலில் சஸ்டைனபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்காங்களே, இன்டர்நேஷனல் லெவல் சஸ்டைனபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு இருக்காங்க. அவங்க மார்ச் 2022 என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 ஸ்டாண்டர்டை இஷ்யூ பண்ணியிருக்காங்க. 2 ஸ்டாண்டர்ட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. 2 ப்ரொபோஸ்டு ஸ்டாண்டர்ட்ஸ். ஒன்று வந்து கிளைமேட் ரிலேட்டட் டிஸ்க்ளோஷர், இன்னொன்று வந்து ஜென்ரல் சஸ்டைனபிலிட்டி ரிலேட்டட் டிஸ்க்ளோஷர். ஸோ இன்டர்நேஷனல் சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இன்டர்நேஷனல் சஸ்டைனபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு வந்து யூ ஹேவ் 2 ஸ்டாண்டர்ட்ஸை சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து கிளைமேட் ரிலேட்டடாக சொல்லியிருக்காங்க, இன்னொரு ஸ்டாண்டர்ட் வந்து எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா ஜென்ரல் டிஸ்க்ளோஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் IFRSல இப்போ வரைக்குமே ஒரு எக்ஸ்போஷர் டிராஃப்ட் இருக்குது. IFRSல S1 இருக்குது, ப்ரொபோஸ்டு ரிக்வயர்மெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்போஷர் டிராஃப்ட். IFRS S2 வந்து கிளைமேட் ரிலேட்டட் டிஸ்க்ளோஷர்ஸ், கிளைமேட் எக்ஸ்போஷர் டிராஃப்ட் அதுக்கப்புறம் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இது எல்லாமே இந்த IFRSோட என்டையர் டாஸ்க் ஃபோர்ஸ் இருக்குல்ல, இந்த IFRS வந்து இந்த மாதிரி ரிப்போர்ட்டிங்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் யாருடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் பேரில் வருதுன்னா TCFDயோட ரெக்கமெண்டேஷன்ஸ் பேர்லையும், அதே மாதிரி சஸ்டைனபிலிட்டி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டுன்னு இருக்குது IFRS கீழே. அந்த 2 போர்டு என்னென்னலாம் வந்து சொன்னாங்களோ அது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி அவங்க வந்து இதெல்லாமே வந்து அப்கமிங் தான், எதுவுமே வந்து ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு, இது நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இது இவங்களுக்கெல்லாம் கம்பல்சரி அப்படின்றது எல்லாமே இது எல்லாமே ஒரு எக்ஸ்போஷர் டிராஃப்டாக இருக்குது IFRSல. ஆனால் இதுவே நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே ப்ரொபோஸ்டு ஸ்டாண்டர்ட்ஸ் தான், இது எதுவுமே இன்னும் அமலாக்கப்படலை. எக்ஸ்போஷர் டிராஃப்ட்டு இது எல்லாமே ப்ரொபோஸ்டு ஸ்டாண்டர்ட்ஸ் தான். ஓகேவா? அண்ட் தென் இது எல்லாத்தையும் விட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா இவ்வளோ நேரமா, தட் இஸ் குளோபல் லெவலில் ரிப்போர்ட்டிங் இனிஷியேட்டிவ் ஆர் வி டாக் அபவுட் என்வைரன்மெண்டல், சோஷியல், கவர்னன்ஸு, அதுக்கப்புறம் குளோபல் லெவல் சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட்டிங் சொல்கிறாங்களே, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், இதில் 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஓகே. அதுக்கு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 9 பிரின்சிபிள்ஸ் இருக்குன்னு வேறு சொல்கிறாங்க. ஒரு 9 பிரின்சிபிள்ஸை உள்ளே கொண்டு வராங்க. இந்த 9 பிரின்சிபிள்ஸ் 17 கோல்ஸ்
9 principles 17 goals. You have 9 principles and 17 goals இருக்கு. இதை 3 ஹெட்டிங்கு கீழே கொண்டு வராங்க. என்வாயன்மெண்டல், சோஷியல் அண்ட் கவர்னன்ஸ், இந்த 3 ஹெட்டிங்கு கீழே 9 பிரின்சிபிள்ஸ் கொடுத்து அந்த 9 பிரின்சிபிள்ஸும் சேர்த்து 17 கோல்ஸை கொடுக்குறாங்க. இந்தியாவில் இப்போதைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ரிப்போர்ட்டிங், இப்போ ஆஸ் ஆஃப் நவ் டுடே வாட் யூ ஷுட் டூ, டாப் 1000 லிஸ்டட் கம்பெனி நீங்கள் வந்தீங்கன்னா சஸ்டெயினபிள் பிஸ்னஸ், பிஆர்னு சொல்லுவோம், பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சஸ்டெயினபிலிட்டி ரிப்போர்ட்டிங்கில் கொண்டு வருவீங்க. இந்த பிஆர்எஸ்ஆர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ ஹாவ் 9 பிரின்சிபிள்ஸ். அந்த 9 பிரின்சிபிள்ஸ் என்ன நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். 9 பிரின்சிபிள்ஸ், 17 SDG கோல்ஸ். இதை 3 கேட்டகரியாக பிரிக்க போகிறீங்க. ESG அப்படின்ற 3 கேட்டகரியாக பிரித்து you're going to report it. இதில் நம்ம SDG கோல்ஸ் 17 என்னன்னு பார்த்துட்டோம். 9 பிரின்சிபிள்ஸ் என்னங்கிறது நான் உங்களுக்கு எபிசோட் நம்பர் 2ல் சொல்லித்தருவேன். ESG 3 கேட்டகரின்றதை பார்த்துட்டீங்க. இந்த 9 பிரின்சிபிள்ஸை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தெரியுமா தோணும், இங்கே ஐ டெல் யூ, அடுத்தது என்ன தெரியுமா தோணும், அந்த 17 பிரின்சிபிள்ஸை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு தோன்றது என்ன அப்படின்னா, ஓகே 9 பிரின்சிபிள்ஸ் ப்ளஸ் 17 கோல்ஸ் ப்ளஸ் 3 கேட்டகரியில் நம்ம இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரிப்போர்ட் பண்ணுறோம். அந்த ரிப்போர்ட்டிங் பேர் வந்து பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டி ரிப்போர்ட். இதோட சேர்த்து ஒரு சூப்பர் ரிப்போர்ட்டிங் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க. இதுக்கும் பிஆர்எஸ்ஆருக்கும் சம்மந்தமே கிடையாது. இது ஒரு சூப்பரான ரிப்போர்ட்டிங். இந்த ரிப்போர்ட்டிங்க்கு பேர் தான் இன்டெகிரேட்டட் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு சொல்கிறது. இந்த இன்டெகிரேட்டட் ரிப்போர்ட்டிங் வந்து முழுக்க எதை கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா 6 கேபிட்டல்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபினான்ஷியல் கேபிட்டல், ஹியூமன் கேபிட்டல், இன்டெலெக்சுவல் கேபிட்டல், மேனுஃபேக்சர் கேபிட்டல், நேச்சுரல் கேபிட்டல், ஏகப்பட்ட கேபிட்டல்ஸை இது வந்து ரீச் பண்ணும். ஸோ இந்த கேபிட்டல்ஸில் எல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் எந்த ஒரு கம்பெனினாலும் அடிப்படையாக ஒரு கேபிட்டல் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ண முடியும், பணம் இல்லாமல் பண்ண முடியும். பணங்கிறது அவங்க ஃபினான்ஷியல் கேபிட்டலில் கொண்டு வந்துட்டாங்க. டு அண்டர்ஸ்டாண்ட்? பணங்கிறது அவங்க எதில் கொண்டு வந்துட்டாங்க, ஃபினான்ஷியல் கேபிட்டலில் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற மெஷின்ஸை மேனுஃபேக்சர் கேபிட்டலில் கொண்டு வந்துட்டாங்க. நம்ம யூஸ் பண்ணுற சோலார் பவர், காற்று, தண்ணி, அதை நேச்சுரலில் கொண்டு வந்துட்டாங்க. ஹியூமன் கேபிட்டல் நம்ம மனுஷங்களை யூஸ் பண்ணி தானே நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், லேபரர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அது ஹியூமன் கேபிட்டல். சொசைட்டி அஸ் ஸ்ட்ரக்சர், அங்கே இருக்கக்கூடிய பிரிட்ஜ், ரோடு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சு தானே நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதை எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்கன்ற அந்த கட்டமைப்பு. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பேட்டன்ட் ரைட், எவ்வளோ காப்பி ரைட், எவ்வளோ மனித மூளையை யூஸ் பண்ணி அதை நீங்கள் எவ்வளோ கேபிட்டலாக யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த 6 கேபிட்டலுடைய அடிப்படையில் நீங்கள் இன்டெகிரேட்டட் ரிப்போர்ட்டிங்கையும் கொடுக்கணும். ஸோ இந்த பிஸ்னஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் சஸ்டெயினபிலிட்டி ரிப்போர்ட்டிங்கில் முக்கியமான ஒரு அங்கம் என்ன அப்படின்னா இந்த இன்டெகிரேட்டட் ரிப்போர்ட்டிங். அது மட்டும் கிடையாது, இது முதல்ல நம்ம ஏஷியா பசிபிக்ல தான் வந்து 60% ஆஃப் த கம்பெனிஸ் ஏஷியா பசிபிக்ல இன்னைக்கு இன்டெகிரேட்டட் ரிப்போர்ட்டிங்கை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இருக்கிறதுலே ரொம்ப அதிகமாக ஃபாலோ பண்ணுறது மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் தான் இன்டெகிரேட்டட் ரிப்போர்ட்டிங்கை ரொம்ப அதிக அளவில் ஃபாலோ பண்ணுறாங்க. நம்ம இங்கே என்ன படிப்போம்னா, பிஆர்எஸ்ஆரில் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு 3 ஸ்டேஜஸில் நம்ம ரிப்போர்ட்டிங் பண்ணுவோம். ஏபிசி. ஏ வந்து யூ டாக் அபவுட் யுவர் கம்பெனி, பி வந்து ஜென்ரல், அண்ட் சி வந்து பார்த்தீங்கன்னா யூ டாக் அபவுட் த எஸ்டிஜி கோல்ஸ். ஓகே, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸை பற்றி நம்ம பேசுவோம். அதில் தான் எசென்ஷியல் இண்டிகேட்டர், லீடர்ஷிப் இண்டிகேட்டர் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் 3. ஜென்ரல், ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஜென்ரல்னா எல்லாமே உங்கள் கம்பெனி பற்றி, உங்கள் கம்பெனியில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இங்கே வந்து மேனேஜ்மெண்ட் அப்படின்னும் போது ஹவு டு யூ மேனேஜ் யுவர் கம்பெனி, பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ், இன்டர்னல் கவர்னன்ஸ், அதெல்லாம். இங்கே பிரின்சிபல் வைஸ் பிரிப்போம். 9 பிரின்சிபல் வைஸ் இந்த பிஆர்எஸ்ஆரை பிரிப்போம். அந்த 9 பிரின்சிபல்ஸை வாலண்டரி மேண்டேட்டரியாக கொடுப்பாங்க. ஓகேவா? அதோட சேர்த்து அந்த 9 பிரின்சிபல்ஸ் நான் உங்களுக்கு என்னன்றது இப்போ செகண்ட் எபிசோடில் நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். பட் இந்த 9 பிரின்சிபல்ஸை தாண்டி நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்த இன்டெகிரேட்டட் ரிப்போர்ட்டிங். இன்டெகிரேட்டட் ரிப்போர்ட்டிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் ரிப்போர்ட்டிங் பிஆர்எஸ்ஆரோட சேர்த்து. Do you understand? 6 capitals இங்கே வரும். ஸோ 9 principles, ஓகே, 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், அதுக்கப்புறம் சோஷியல், என்வாயன்மெண்டல் அண்ட் கவர்னன்ஸ் 3 பிரிக்கிறாங்க. இது எல்லாமே இன்டெகிரேட்டட் ரிப்போர்ட்டிங்கில் 6 capitals. இதெல்லாம் தான் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ நம்ம செகண்ட் எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்டெகிரேட்டட் ரிப்போர்ட்டிங்கோட 6 கேபிட்டலை பற்றி பார்க்க போகிறோம். அதே மாதிரி பிஆர்எஸ்ஆரோட 9 பிரின்சிபிள்ஸை பற்றி எலாபரேட்டாக பார்க்க போகிறோம். இது பார்த்துட்டோம் அப்படின்னா வில் கோ பேக் டு குளோபல் ட்ரெண்ட்ஸில் யூஎஸ்ஏல என்ன பண்ணாங்க, யூகேல என்ன பண்ணாங்க, சும்மா கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்தியன் ரோல், இந்தியாவில் என்ன மாதிரியான ஹிஸ்ட்ரி இருக்குது ஃபார் பிஆர்எஸ்ஆர். இன்றைக்கி டாப் 1000 கம்பெனிஸ், லிஸ்டட் கம்பெனிஸ்க்கு கம்பல்சரி ஆக்கப்பட்டிருக்குன்னா இந்த 2025ல் இன்றைக்கி இது கம்பல்சரி ஆக்கியிருக்காங்க. சரி, ஓகே. அப்போ இதுக்கு முன்னாடி எப்போ இது ஸ்டார்ட் ஆச்சு? வேர்ல்டு லெவலில் 2015ல் யுனைடெட் நேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் எந்த வருஷம் இந்த என்டையர் சாகா ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத பார்த்துட்டு ஃபைனலி நீங்கள் எல்லாருமே வந்து இந்த எக்ஸாமை முடிச்சா நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் அப்படிங்கிறதுனால ரோல் ஆஃப் ஆடிட்டர்ஸ் இன் எஸ்டிஜி.
ரிப்போர்ட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரோல் ஆஃப் ஆடிட்டர்ஸ் இன் எஸ்டிஜி ரிப்போர்ட்டிங்கை பார்த்துட்டோன்னா நம்ம கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட்.